ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். பாபா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையுமே மிக அழகாக திட்டமிட்டு நடத்தி கொடுக்கிறார் என்ற ஒரு அற்புதத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சகோதரி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்களது பணியின் ஒரு பகுதியாக ஒரு பயிற்சிக்கு அனுப்பப்படுறாங்க. அது ஒரு 6 மாத கால பயிற்சி ஆகும். இவங்க பயிற்சியை சிறப்பாக முடிக்கிறாங்க. பயிற்சியை முடிச்சிட்டு அவங்களோட ஹெச்ஆர் கிட்ட வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து பயிற்சியை முடிச்சுட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிறிது காலதாமதமாகும். அதாவது எல்லாருக்கும் ஆர்டர்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு சற்று நேரம் ஆகிறதுனால அவங்க வெயிட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அதே தளத்தில் இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் இவங்க கூட டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு நண்பரை பார்க்குறாங்க. அவர் வந்து வரவேற்று இவங்கள எப்படி பயிற்சிலாம் முடிச்சிங்க என்னென்னலாம் விசாரிச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல நான் வேற ஒரு நண்பரை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு பிரசாத பையை எடுத்து கொடுக்குறாரு. முதல் முறையாக வந்திருக்கீங்க, இதை வாங்கிக்கோங்க மேடம் சொல்லிட்டு அன்போடு கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து அந்த பிரசாதத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க சந்தோஷத்தோட. இன்னொரு நண்பரை பார்க்க போகிறாங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுற ஹெச்ஆர் ஹாலுக்கு இவங்க போகிறாங்க. அங்கே வந்து இன்னொரு மேடமும் இவங்கள மாதிரியே ஒரு பிரசாத பை வச்சிட்ருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் அமைதியாக ஜாயினிங் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சற்று நேரம் கழித்து இவங்களுக்கு ஹெச்ஆர்லேருந்து ஜாயினிங் ஆர்டர் வருது. வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரிவுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி எனக்கு உங்கள் பிரிவுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிடுது. இவங்க ரொம்ப டயர்டாகவும் பசியாகவும் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்கில் திறந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து காலையில் கொடுத்த பிரசாத பை வந்து இவங்களுக்கு கண்ணில் படுது. சரி ஏதாவது பிரசாதம் எடுத்து சாப்பிட்லான்னு பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. பேக்கில் மேலே எழுதியிருக்கிற எழுத்துக்கள் வந்து இவங்க கண்ணில் படுது. அதை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்படுது. என்னன்னு பார்த்தா அந்த பிரசாத பையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இவங்களை ஈர்க்குது. அதே வார்த்தைகள் தான் இவங்களோட ஜாயினிங் ஆர்டர்லேயும் இருக்குது. இவங்க பிரசாத பையில் கொடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட்டு தான் இவங்களுக்கு வேலைக்காக அலாட்மெண்ட் பண்ண டிபார்ட்மெண்ட். 2மே ஒன்று தான். இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன தோணுதுன்னா, பாபா தான் நமக்கு வந்து இந்த பிரிவுக்கு வந்து நம்மளை ஒதுக்கீடு செஞ்சுருக்காரோ, நம்ம தான் காலையிலே பிரசாத பை கொடுத்துருக்காரு பாபா, நம்ம தான் புரிஞ்சிக்கலையோ, இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் நம்ம புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிரிவுக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமும் காத்துட்ருக்கு. அங்கே போன அப்புறம் தான் தெரியுது, இவங்க அந்த வெயிட்டிங் ஹாலில் ஒரு மேடத்தை பார்த்தாங்க இல்லையா பிரசாத பையோட, அவங்க பணிபுரிந்த ஒரு செக்ஷனுக்கு தான் இவங்கள வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து பாபாவோட திருவிளையாடல் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாபாவை வந்து நன்றியோட நினைவு கூர்றாங்க. அதாவது பாபா தான் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க உணர்ந்து கொள்கிறாங்க. பாபாவோட வழிகாட்டுதல் படியே இவங்க வந்து தனது பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. ஜெய் சாய்ராம்.